உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் முகத்தில் நான் அம்மா இங்க அவங்க முகத்தை கொண்டு போய் அவரை நீங்க பெருமைப்படுத்துங்க, பாராட்டுங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ஒப்பிடாதீங்க, ஒப்பிடாதீங்க. ஏன் ஆண் தலைவர்களே அதிர்ந்து போய் அரண்டு போய் ஒரு பெண்மணி முன்னாடி நிற்க முடியும் என்றால் அது புரட்சி தலைவி அம்மா. 1000 ஆண்டு கால பெண் அடிமை சமூகம் என்பதை உடைத்து தகர்த்தறிந்த ஒரு பெருமகள் அவள். 4 கோடி பெண்கள் இருக்காங்க. 4 கோடி பெண்களுக்கும் அப்படியே நீங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி மறுபரிசீலனை செஞ்சு ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுங்க. 4 கோடி பெண்களை 5000 பெண்கள் பாதுகாத்த முடியுமா ஐயா? சரி, 9 மணிக்கு மேல அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? அது அவங்க வழங்கப்பட்டிருக்க அதிகாரம் என்ன தெரியுமா? அது புரட்சி தலைவி அம்மா அவர்களே அம்மா பேட்ரோல்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இந்த மாதிரியான ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஏதாவது தவறு நடக்கலான்னு பார்க்கறதுக்காக வச்சிருந்தாங்க. அதை மாடிஃபிகேஷன் பண்ணி யூனிஃபார்ம் மாத்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது சண்டை பயிற்சி கொடுத்ததுண்டா? எப்படி அவர்களை கையாள வேண்டும் என்று தெரியுமா? ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறதா? அந்த காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை என்றார். எங்க போகுது நாடு? நீங்க சிந்திச்சே பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு கொடூரமான போக்கை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. ஏன் 13 வயது பெண் குழந்தை 13 வயது பெண் குழந்தைய 17 வயதுல இருந்து 20 வயதுக்குட்பட்ட 4 பசங்க கஞ்சா போதையில தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பிள்ளைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணி போட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த வழக்கு எடுக்கவே காவல்துறை யோசிக்கும். தூத்துக்குடியில இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் முகத்தில் நான் அம்மா இங்க அவங்க முகத்தை கொண்டு போய் அவரை நீங்க பெருமைப்படுத்துங்க, பாராட்டுங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ஒப்பிடாதீங்க, ஒப்பிடாதீங்க. ஏன் ஆண் தலைவர்களே அதிர்ந்து போய் அரண்டு போய் ஒரு பெண்மணி முன்னாடி நிற்க முடியும் என்றால் அது புரட்சி தலைவி அம்மா. 1000 ஆண்டு கால பெண் அடிமை சமூகம் என்பதை உடைத்து தகர்த்தறிந்த ஒரு பெருமகள் அவள். பெண்கள் இருக்காங்க. 4 கோடி பெண்களுக்கும் அப்படியே நீங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி மறுபரிசீலனை செஞ்சு ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுங்க. 4 கோடி பெண்களை 5000 பெண்கள் பாதுகாத்த முடியுமா ஐயா? சரி, 9 மணிக்கு மேல அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு யார் பாதுகாப்பு? யார் பாதுகாப்பு? அது அவங்க வழங்கப்பட்டிருக்க அதிகாரம் என்ன தெரியுமா? அது புரட்சி தலைவி அம்மா அவர்களே அம்மா பேட்ரோல்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இந்த மாதிரியான ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஏதாவது தவறு நடக்கலான்னு பார்க்கறதுக்காக வச்சிருந்தாங்க. அதை மாடிஃபிகேஷன் பண்ணி யூனிஃபார்ம் மாத்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது சண்டை பயிற்சி கொடுத்ததுண்டா? எப்படி அவர்களை கையாள வேண்டும் என்று தெரியுமா? ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறதா? அந்த காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை என்றார். எங்க போகுது நாடு? நீங்க சிந்திச்சே பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஒரு கொடூரமான போக்கை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. ஏன் 13 வயது பெண் குழந்தை 13 வயது பெண் குழந்தைய 17 வயதுல இருந்து 20 வயதுக்குட்பட்ட 4 பசங்க கஞ்சா போதையில தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பிள்ளைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணி போட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த வழக்கு எடுக்கவே காவல்துறை யோசிக்கும். தூத்துக்குடியில இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு.